ஆன்லைன்ல பிசினஸ் லோனோ இல்ல பர்சனல் லோனோ எடுத்திருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி நம்ம லோன் எடுக்கிறதுக்கு அப்புறமேட்டா இஎம்ஐஸ் பே பண்ணிட்டு வருவோம். ஆனா இன்பிட்வீன்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க செட்டில்மெண்ட் பண்றீங்க. ஆனாலும் உங்களுக்கு என்ஓசியோ இல்ல க்ளோஷரோ உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அதை நீங்க கண்டிப்பா கேட்கணும். இல்லைன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் பலமாவே அழிவாகும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க கம்யூனிகேட் பண்ணணும். ஆனா நிறைய கேசஸ்ல நிறைய கம்பெனிஸ் அதுக்கான ஆப்ஷன்ஸே கொடுக்கறது இல்லை. ஸோ கிரிவியன் சிஸ்டம் ப்ராப்பரா இல்லாதப்போ நீங்க டைரக்டா ஆர்பிஐக்கே போகலாம். அதை நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை டைரக்டா ஃபைல் பண்ண முடியும். இப்படி நீங்க ஃபைல் பண்ணும்போது அவங்க எடுத்த உடனே ஆர்பிஐ கேஸ் எடுக்க மாட்டாங்க. ஆனா அது எங்க போகும்னா உங்களுடைய பர்டிகுலர் அக்ரிகேட்டருக்கு போகும். அப்படி போகும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்ட்ஸை கிளியரா கொடுக்கணும். எப்போ லோன் எடுத்தீங்க, எவ்வளோ எடுத்தீங்க, யார் பேர்ல எடுத்தீங்க, இந்த மாதிரியான கிளியரான ஃபேக்ட்ஸ் கொடுக்கணும் அலாங் வித் த ப்ரூஃப். ஸோ நீங்க ப்ரூஃப் சப்மிட் பண்ணலன்னா அந்த கேஸை எடுக்க மாட்டாங்க. ஸோ ப்ரூஃப் கண்டிப்பா இருக்கணும். ஈவன் இது மூலியமா உங்களோட அக்ரிகேட்டருக்கு பெனால்ட்டி கூட வர வாய்ப்பு இருக்கு. தாராளமா அதுக்கான பெனால்ட்டியை அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ நீங்க பயப்படாதீங்க.